The views expressed in this program are purely educational, personal, and not to be construed as investment advice. ஹலோ சார், வணக்கம். வெல்கம் பேக் டு ஜெபு வழங்கும் தி ஃபைனல் ட்ரேட். வணக்கம் விஜய். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் சார் மார்க்கெட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னன்னா நிப்டி வந்து 160 பாயிண்ட் ஏறி இப்போ 24,175லையும், சென்செக்ஸ் ஒரு 570 பாயிண்ட்டும் ஏறி இருக்கு சார். இன்னைக்கு மார்க்கெட்டை நீங்க எப்படி? நான் ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன். உங்க வியூ என்ன சார்? ஸோ மார்க்கெட் ஏறினா சந்தோஷம், இறங்கினா துக்கம் அப்படின்னு இருக்கிறீங்க விஜய். ஆமா சார். நீங்க லைக் ஐ ஆல்வேஸ் நேற்று சொன்ன மாதிரி, அதுக்கு முந்தா நாள் சொன்ன மாதிரியும், நம்ம இன்னும் அந்த ரேஞ்சை விட்டு எங்கேயும் வெளியேறல. ஸோ வி ஆர் ஸ்டில் ஸ்டக் இன் த ரேஞ்ச் அப்படின்றத நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்னையோட ஹை பார்த்தீங்கன்னா 24,194, லோ பார்த்தீங்கன்னா 24,058, விச் மீன்ஸ் ஹை அண்ட் லோ ஃபார் த டே நிஃப்டிக்கு 24,000 மேல இருக்கிறதாக நம்ம பார்த்துக்கலாம். விச் ஐ திங்க் இஸ் மைல்ட்லி பாசிட்டிவ். நேற்றைய விட இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறது அப்படின்றது. அண்ட் முக்கியமா நேற்றைய தினம் நீங்க ஐடி பத்தி ரொம்ப வருத்தத்தோட கேட்டீங்க. இன்னைக்கு வந்து ஐடி பிகெஸ்ட் கெய்னர் 4.6% கெய்னர். அது இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்லாம் ஒரு பவுன்ஸ் பேக் வந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் டில் அபவுட் 1 o'clock இது ரேஞ்ச் பவுண்டா தான் இருந்திருக்கு. இன்னையோட மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணோம்னா 1 மணி வரைக்குமே, மதியம் 1 மணி வரைக்கும் தான் ஆல்மோஸ்ட் ரேஞ்ச் பவுண்டா தான் இருந்தது. அந்த 1 to 3:30 அந்த லாஸ்ட் 2.5 மணி நேரம் தான் இந்த ஹைக் எல்லாம் போய் இந்த க்ளோஸ் வந்து நமக்கு கிடைச்சதுக்காகவும், எனக்கு தெரிஞ்சு அது வந்து அது ஃப்ரெஷ் பையிங் வந்திருந்தால் சந்தோஷம். பட் எனக்கு அது வந்து ஷார்ட் கவரிங் கொஞ்சம் நடந்திருக்குமோ அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிறேன். லெட் அஸ் வெயிட் அண்ட் சி ஆஸ் யூனோ ஃபைனல் நம்பர்ஸ் அண்ட் ட்ரேட் டேட்டா எல்லாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது அது ஷார்ட் கவரிங் ரேலினால வந்ததா இல்லை ஃப்ரெஷ் பையின் அங்கே வந்திருக்கா, அந்நிய முதலீடுகள் வந்து வாங்கியிருக்காங்களான்றதையும் கொஞ்சம் பொறுத்து தான் தெரியும் அது. பட் ஐ திங்க் ஓவரால் ஸ்டில் 24,174.5 அப்படின்றது ஒரு நல்ல ஹெல்த்தி க்ளோஸ் தான். ஓகே சார், சூப்பர் சார். நானே கேட்கணும்னு நினைச்சேன் சார். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் டாப் கெய்னர்ஸ்ல ஐடியே வந்திருக்கு. அதை பார்க்கும்போது குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு கேட்க நினைச்சேன். நீங்களே சொல்லிட்டீங்க. அடுத்து இது இன்னைக்கான இண்டெக்ஸஸ்ல நிப்டி பேங்க் அது ஒரு மாதிரி எழுந்திருக்கவே இல்லையே சார். -1 பாயிண்ட் தான். ஆனா எல்லாமே பாசிட்டிவா இருக்கும்போது டாப் லூசர்ஸ்லயும் எஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடான்னு நிறைய பேங்க்ஸை பார்க்க முடியுது. இன்னும் அந்த பவுண்ட் ஒருவேளை பேங்கிங் செக்டாருக்கு வரலையோ? இல்ல, அது பேங்கிங்ல வந்து ஐ திங்க் அவங்களோட நிறைய பேங்க்ஸ் அவங்களுடைய பிசினஸ் டேட்டா வந்து ரிலீஸ் பண்றதை நம்ம பார்த்தோம். பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் ஒரு சில பேங்க்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து அந்த பேங்கிங் டேட்டா அவங்களோட இண்டிபெண்டன்ட் பேங்க் ரிசல்ட்னு இல்லை, பட் பேங்க் டேட்டா எவ்வளோ கிரெடிட் வளர்ச்சி இருந்திருக்கலாம், எவ்வளோ டெபாசிட் வளர்ந்து இருக்கலாம், இந்த ரேஷியோ எவ்வளோ இருக்கலாம் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணுறதை நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் பேங்கிங் செக்டர் வந்து அந்த கொஞ்சம் சேர்ன் இருக்கிறதாகவும் நம்ம பார்க்குறோம். ஆல்சோ நேற்றைய தினம் வந்து ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண அந்த ரிப்போர்ட், அதாவது தங்கத்தின் அடிப்படையில் தங்க கடன் அதிகமாக இருக்கக்கூடியது. இன்ஃபேக்ட் கடன் அப்படின்ற ப்ராட் டாபிக்ல வந்து தங்கத்தின் அடிப்படையில் வாங்கக்கூடிய கடன் தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கடனாக ஆர்பிஐ சொல்லியிருக்காரு. 105% வளர்ச்சியை வந்து பார்த்துருக்கோம் இயர் ஆன் இயர் டேட்டால. அண்ட் இதுல வந்து மார்க்கெட் லீடர் அந்த இன் கோல்ட் லோன்ஸ் வந்து தமிழ்நாடு. ஸோ இந்த டேட்டாவை வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்றதுன்றது ஐ திங்க் இஸ் அ கொஸ்டின் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். மக்கள் தங்கத்தை வாங்குறாங்க, பிளெஜ் பண்றாங்க, லோன் எடுக்கிறாங்க. பட் அது வந்து இஸ் தட் த ரைட் வே டு டூ இட் அப்படின்றதே நம்ம யோசிக்க வேண்டும். பட் திஸ் வாஸ் அ ஃபிகர் புட் அவுட் பை ஆர்பிஐ எனிவே. அதே போல இந்த என்பிஎஸ் கொஞ்சம் பாசிபிலிட்டி ஆஃப் வளர்ச்சி இருக்கக்கூடும் அப்படின்றதையும் அந்த ஆர்பிஐ ரிப்போர்ட்ல இருக்கு. ஸோ பிளஸ் இன்றையோட பேங்கிங் டேட்டா சில பேங்க்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல்ல அந்த ஒரு பேங்கிங் செக்டர்ல ஒரு சேர்ன் மட்டும்தான். ஐ டோன்ட் திங்க் இதுதான் கடைசி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் பிரைஸ் ஃபார் த டேட்டா தட் இஸ் பீயிங் ரிலீஸ்ட். அவ்வளவுதான் இது. ஓகே சார். நான் வழக்கமா நம்ம செய்திகளை எதிர்பார்க்குற மாதிரி இன்னைக்கு ஒரு நியூஸ் எடுத்து வந்திருக்கு சார். என்னன்னா வேதாந்தாவோட அயர்ன் அண்ட் ஸ்டீல் அப்புறம் இன்னொரு 2-3 கம்பெனி வந்து இன்னைக்கு வந்து ஒரு 10% மேல போயிருக்காங்க. ஸோ இந்த செய்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அப்ப வேதாந்தாவை நம்ம லிஸ்ட்ல குறிப்பா ஆயில் அண்ட் கேஸ்லாம் 15% இன்னைக்கு மட்டும் ஒரே நாள்ல ஏறி இருக்கு. ஸோ நம்மளும் அதை நம்மளுடைய பக்கெட்ல போட்டு வச்சுக்கலாமா? ஆமா, நம்ம அந்த பக்கெட்னு சொல்றீங்களா, அந்த பக்கெட் செய்யற கம்பெனியே வேதாந்தா தான். ஏன்னா அவங்களுடைய அந்த டிமர்ஜர் நடந்திருக்கு. அதாச்சும் வேதாந்தான்றது ஒரு சிங்கிள் லார்ஜ் யூனிட்டா இருந்தது வந்து டிமர்ஜர் நடந்தது நமக்கு சமீபத்தில் நடந்தது நமக்கு தெரியும். ஸோ அது வந்து 4 அந்த டிமர்ஜர் ஆயிருக்கு. முக்கியமா வேதாந்தா அலுமினியம், அயர்ன் அண்ட் ஸ்டீல், ஆயில் அண்ட் கேஸ், பவர்.
இது 4ஆக அந்த டிமர்ஜ் பண்ணி தனித்தனி கோர் செக்டர் ஃபோக்கஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து டிமர்ஜர் முடிஞ்சு நடந்த உடனே பொதுவாக இந்த 4 பங்குகளுமே T2T செக்மெண்ட், அதாவது ட்ரேட் டு ட்ரேட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி வைத்திருப்பார்கள். அந்த ட்ரேட் டு ட்ரேட் செக்மெண்ட் எப்படின்னா அதில் இன்ட்ராடே எல்லாம் பண்ண முடியாது, ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடே நடக்காது, கம்பல்சரி டெலிவரி தான். வாங்கினா நீங்கள் டெலிவரி எடுக்கணும், விற்றா நீங்கள் டெலிவரி கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்டளையில தான் அந்த T2T செக்மெண்ட். அது ஒரு விச் இஸ் மேண்டேட்ரி, ரெஸ்ட்ரிக்ஷன். அது வந்து அப்படியே தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் 10 ட்ரேடிங் செஷன்ஸுக்கு வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த 10 ட்ரேடிங் செஷன்ஸ் முடிஞ்சு இன்னைக்கு அந்த T2T செக்மெண்ட் இல்லாமல் ரெகுலர் செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த டிமர்ஜ் 4 பங்குகள் தான் இன்னைக்கு நம்ம பெரிய இந்த ஒரு ட்ரேட் நடந்திருக்கிறது அப்படின்றது. இது டிமர்ஜ் ஆகும்போது கூட நம்ம அந்த டைம்ல நம்ம பேசியிருக்கக்கூடிய இன்டர்வியூஸை சொல்லியிருந்தோம், வேதாந்தா அலுமினியம் வந்து இவங்களோட ஃபிளாக்ஷிப்பாக இருக்க போகுது. அதில் வந்து வளர்ச்சி வந்து அவ்வளோ தூரம் பெருசாக இருக்கும். ஏனென்றால் சைனாவை விட்டு வெளியே பார்க்கும்போது தேர்ட் லார்ஜஸ்ட் அலுமினியம் ப்ரொடியூசர் இந்த வேர்ல்டு, தட் இஸ் சைனா எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது தேர்ட் லார்ஜஸ்ட் இந்த வேர்ல்டு. இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் அலுமினியம் பிகம்ஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அலுமினியம். ஸோ நீங்க பக்கெட்னு சொன்னதுனால தான் நான் சொன்னேன், அந்த பக்கெட் செய்யற கம்பெனியே வேதாந்தா தான். ஸோ ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் அதோடைய அது புரோக்கரேஜாக இருக்கட்டும், அனலிஸ்டாக இருக்கட்டும், அலுமினியம் டிமாண்டாக இருக்கட்டும், ஏன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல். ஸோ அதோடைய டிமாண்ட் வந்து ஹையராக இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அது வேதாந்தா அலுமினியம் இருக்கிறது. ஸோ ஐ திங்க் த ப்ரைஸ் ரேலிட் வெரி லார்ஜ்லி தேர் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. அதே போல வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ், வேதாந்தா அயர்ன் அண்ட் ஸ்டீல், வேதாந்தா பவர் ஸ்டாக், இதெல்லாமே 4-5%, சம் 10% எக்ஸெட்ரா ஹையராக ட்ரேட் பண்ணக்கூடியது நம்ம பார்த்தோம். ஸோ ஓவரால் பட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஃப்ளாக்ஷிப் வேதாந்தா அலுமினியம்ன்றதான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டாக வைத்துக்கொள்ள வேண்டும். மற்றதை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இன்றையோட ஏற்றத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை ஒரு நாள் ஏற்றத்தில் முடிவு வந்துடக்கூடாது. பட் வேதாந்தா அலுமினியம்ன்றது உங்களுடைய ஃப்ளாக்ஷிப் கம்பெனி. டெஃபினட்டாக அது வந்து நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் வைக்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நான் ஆக்சுவலா அதை பத்தி ஒரு கேள்வி வச்சிருந்தேன் சார். ஏன்னா எம்கே குளோபல் பினான்சியல்ன்ற ஒரு கம்பெனி இப்ப கரெக்டா வந்து ஒரு 450 ரூபா 60 ரூபாயில ட்ரேட் ஆகிற வேதாந்தா அலுமினியம்க்கு பை கால் கொடுத்துருக்காங்க, ஒரு 550 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு. அதை நான் தனியாக ஒரு கேள்வியா வச்சிருந்தேன். அப்ப அதை பச்சிக்கலாமா சார்ன்னு? ஸோ அதை எப்படி சார் பாக்குறீங்க? அவங்க வந்து ஒரு பை கால் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய எக்ஸ்பெக்டேஷன், அதாவது வேதாந்தா அலுமினியமோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா இவங்க வந்து 2.9 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ தட் இஸ் 62% ஷேர் ஆஃப் த டொமஸ்டிக் மார்க்கெட். ஸோ இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் மொனோபொலி மாதிரி தான் இருக்கிறது. அண்ட் க்ரோயிங் டிமாண்ட். ஸோ டெஃபினட்டாக இவங்களுக்கு வந்து அந்த வளர்ச்சி இருக்கக்கூடும் என்றது நம்பர் வைஸ் நமக்கு தெரியுது. இரண்டாவது, அவங்களுடைய எபிட்டா அண்ட் சிஏஜிஆர் வந்து அப்ராக்சிமேட்லி 20-30% இருக்கக்கூடும் அப்படின்றதையும் நிறைய புரோக்கரேஜ் ஹவுசஸ், இப்போ எம்கே குளோபல் மட்டும் இல்லை, அது சிட்டிஆர் நிறைய புரோக்கரேஜஸ் வந்து வேதாந்தா அலுமினியம் பற்றி பை கால் இல்லை பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மெயினாக அவங்களுடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வால்யூம் க்ரோத், காஸ்ட் ரிடக்ஷன் அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஜென்ரேஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சந்தை வந்து இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும்போது எந்தெந்த கம்பெனிஸ் வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அவங்க வைத்திருக்கிறாங்களோ, வளர்ச்சிக்கு லெவரேஜ் இல்லாமல் அந்த வளர்ச்சியை கொண்டு வரக்கூடிய கம்பெனிஸில் இந்த வேதாந்தா அலுமினியம்ன்றது ஒன்றா இருக்கிறது. ஏன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அவ்வளோ ஹையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக புரோக்கரேஜஸ் ஆர் ஜஸ்டிஃபைட் இன் தட் கால் அப்படின்றதான் சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு மொனோபொலி, தேர்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்ட் அவுட் சைட் சைனா. ஸோ இந்த ஃபேக்டர் ப்ளஸ் எபிட்டா அண்ட் சிஏஜிஆர் 20-30%லாம் பார்க்கும்போது ஐ திங்க் இட் பிகம்ஸ் அ குட் கேண்டிடேட் ஃபார் அஸ் டு பி கன்சிடரிங் ஆன் ஆர் வாட்ச் லிஸ்ட். தொடர்ந்து மார்க்கெட்ல இன்னைக்கு நடக்கிறது ரொம்ப நல்ல செய்திகளா வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மொமெண்ட்டுமே தொடரணும் அப்படின்னு நம்புவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் விஜய். தேங்க்யூ.